குழந்தைகளுக்கு கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, இது இந்த ஸ்பார்க் யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி உங்களுக்குள்ள வந்தது? சிவகுமார் சார். ஓ, சிவகுமார் சார் வந்து நம்ம ஒரு ஒரு சூர்யாவோட அப்பாவா, இன்னைக்கு சூர்யாவோட அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா சூர்யா அப்பாவுக்கெல்லாம் சூர்யாவோட அப்பான்றது அவர் சிவகுமார் சார் தான். சிவகுமாரோட பையன் தான் சூர்யான்னு சொல்லலாம். வைக்கல சூர்யா, கார்த்தி, மருமகள் என் தங்கை ஜோதிகா அவர்கள், அது மாதிரி ஒரு ஒரு குடும்பம். எனக்கு தெரிஞ்சு சீனியர் ஆக்டர்ல கமல் சாருக்கு மூத்தவர் இன்னைக்கு பார்த்தா அவர் மட்டும்தான் இருக்கார். சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் சிவகுமார் சார் தான். அவர் என்னன்னா, அவருக்கு படங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனால் மாணவர்களுக்கு உதவி செய்யறத பழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அதை இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அகரம்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த அகரத்தின் மூலமாக உதவி பண்ணுறது, படிக்கிற குழந்தைகளுக்கு இது கொண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தொண்டுட்டு அவர் வந்து எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு வந்து அவருக்குரிய வருமானம், அதிகபட்ச வருமானம் தான் அந்த உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. குறைந்த வருமானம் இருக்கும்போதே அந்த உதவி பண்ணுற மனப்பான்மை அவருக்கு இருந்தது. கல்விக்கு அவர் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ நான் என்ன பண்ணேன், 91, 92, 93 படிக்கிற பசங்களுக்கு என்னுடைய மாநிலத்தில், ஏன்னா இங்கே கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் புது மாநிலத்தில் நான் படிக்கிற மாணவர்களுக்கு நான் 10th அந்த படிக்கிற மாணவர்கள் மட்டும் பணம் கொடுத்துட்ருக்கேன். இந்த உதவி அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஒரு உண்மையை சொல்ல போனால் இங்கே உதவி பாருங்கள், அது ஒரு பெரிய போதையாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய போதை. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு சிகரெட் பிடிப்பாங்க, நிறைய பிடிப்பாங்க சிகரெட்டு. குடிக்கிறவங்க ஈவினிங் ஆச்சுன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும். எனக்கு குடிக்கிற நேரம் வந்துடுச்சு அப்படின்வாங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க போதை பொருள்லாம் எனக்கு அது சொல்ல, ஆனால் எனக்கு உதவி பண்ணனா எனக்கு நடுக்க வந்துடும். ஸோ உதவி ஏதாவது பண்ணணும், ஏதாவது யாருக்காவது ஏதாவது செய்யணும். நம்ம பிறந்ததே அதுக்காகத்தான். முடிஞ்சே செய்கிறோம். ஆனால் சில விஷயங்களை பார்க்கும்போது நான் மனசார சொல்கிறேன், கையேந்தலாம் கூட தோணும். கையேந்தலாம், யார்கிட்டையாவது நம்ம பிச்சை எடுத்து கூட அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு தோணும். இப்போ கென்யாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன். மாடுகள்லாம் அப்படியே ரொம்ப நொடிஞ்சு, மனிதர்கள் அதை விட நொடிஞ்சு, சாப்பாடு இல்லாமல், கஞ்சிக்கு இல்லாமல், ஒருவேளை பால் கூட இல்லாத குழந்தைகள்லாம், அது ரொம்ப ரொம்ப வலியை கொடுத்தது எனக்கு. அப்புறம் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் ஒரு சிலர் சொன்னாங்க என்கிட்ட, ரொம்ப வேதனையாக இருந்தது. நாங்கள் வந்து பச்சை இலையை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வெறும் இலையை சாப்பிடுவோம், வாழை மரம் இருந்தால் அந்த இலையை பிச்சு சாப்பிடுவோம். வேதனையாக இருந்தது. நம்ம நினச்சோம்னா ஒரு நாள் வருமானத்தை கொடுத்து அவங்களோட வறுமையே நம்மளால் போக்க முடியும். நம்ம ஏன் அதை முயற்சி பண்ணலை? இது நாட்டோட நாடு வந்து பிரச்சனையாக இருக்கிறதால தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி சில கொடுமைகளை பார்க்கும்போது நம்ம ஏன் வந்து ஒரு வீதியில் நின்று கூட கையேந்தலாமே அப்படின்னு, நம்ம கையேந்தி கூட அந்த பணத்தை கொண்டு கொடுக்கலான்னு கூட தோணும். அதுக்கு கால சூழ்நிலை ஒத்து வராதால் அப்படியே விட்டுறோம். நம்ம நான் செய்கிறத பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் செய்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் பெருமை. ரசிகனா ஒரு வேண்டுகோள், நம்ம அந்த நானும் ஒரு ரவுடி தான் படத்தில் ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க, நம்ம பழைய வருஷம் எடுத்து அதை மட்டும் பேசி காமிக்க முடியுமா? எதை சொல்கிறேன்? தாமிரபரணி. அதை நான் சொல்லுவேன், நீங்கள் பணம் கொடுத்தா சொல்லுவேன். பணம் கொடுக்க சார், அடுக்கோப்பன் தாமிரபரணியில் தலைமுழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா தான், அது மேஜிக் டைலாக். அது நான் நிறைய படங்களை வைக்கணும்னு ஆசை. நான் தெலுங்கு படங்கள்லாம் ஒரு ஒரு மேன்ட்ரிசம் வைப்பேன். என் தங்கச்சி படிச்சோல ஒரு அந்த முதல் மாவையான படம் இருக்குது, அதுக்கு ஒரு மேன்ட்ரிசம் வைப்பேன். நாட்டாமை இங்கே தெலுங்குல அவங்க பண்ணும்போது பெதராய்டுன்னு பண்ணாங்க, அது ஒரு பெரிய ஹிட்டு. சிரஞ்சீவி சார் பண்ணும்போது கேங் லீடர் பெரிய ஹிட்டு. சுமன் சாருக்கு ஒரு படம் பண்ணும்போது அதுவும் வந்து பாவா மருதின்னு பெரிய ஹிட்டு. அதில் சிலுக் சுமிதா நான்லாம் நடிச்சிருக்கேன். மிஸ்மை தோழி சிலுக் சுமிதா என்னுடைய நல்ல தோழி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கடைசி காலகட்டங்களில் நிறைய படங்கள் அவங்களுக்கு நான் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே அவங்க அஃப்கோர்ஸ் ஒரு மறக்க முடியாத நினைவு என்னென்னா, நாளைக்கு அவங்களோட எனக்கு ஷூட்டிங். நாளைக்கு, அதாவது இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு நைட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் 2 பேருக்கு ஸ்கெடியூல் இருந்தது. 2 பேருக்கு ஷெடியூல் எனக்கு. ஆனால் அது ஒரு பெரிய பெயினாக இருந்திருக்கும் இல்லையா சார் உங்களுக்கு இப்படி ஒரு செய்தி? ஆமாம், கஷ்டமாக தான் இருந்தது. அதை ஜீர்ணிக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இன்னை வரைக்கும் நடிச்சுட்டே இருந்திருப்பாங்க சார். அப்படி ஒரு நடிகை, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, அப்படியே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.